இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது டி20. ரசிகர்களின் இதய துடிப்பை எகிற வைத்த கடைசி ஓவர். இந்திய அணி செய்த முரட்டு சம்பவம். இப்படி ஒரு வெற்றியா? வாயடைத்து போன உலக நாடுகள், கதி கலங்கி போன சவுத் ஆப்பிரிக்கா அணி. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ போட்டிகள் நடைபெற்று இருக்கலாம். ஆனால் ஏதேனும் ஒரு சில போட்டிகள் தான் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும். அதிலும் இன்னும் ஒரு சில போட்டிகளோ சரித்திரத்தில் நீங்காத இடம் பிடிக்கும். ஆக அப்படியொரு போட்டி தான் நேற்று நடைபெற்ற போட்டி. அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் தற்போது 4 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே முதல் 2 போட்டிகள் முடிவடைந்து இருந்தது. அப்படியாக நடைபெற்ற போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும், இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி நேற்று இரவு நடைபெற்று இருந்தது. நேற்று நடைபெற்ற மூன்றாவது டி20 போட்டியில் டாஸ் ஜெயித்த சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து இருந்தது. பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் நம்ம சஞ்சு சாம்சன் முதல் ஓவரிலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதன் பிறகு ஒன் டவுனாக திலக் வர்மா களமிறங்கி இருந்தார். திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து நேற்று ஒரு அதிரடி ஆட்டம் ஆடினாங்க பாருங்க. அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டது. அந்த அளவுக்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து மொத்த போட்டியையும் முடித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். மேலும் அபிஷேக் சர்மா என்னதான் அதிரடியாக விளையாடினாலும் நம்ம திலக் வர்மாவின் அதிரடி என்பது உச்சக்கட்ட அதிரடியாக இருந்தது. இவர் மட்டுமே 7 சிக்சர்கள் 8 பவுண்டரிகளுடன் மொத்தமாக 107 ரன்களை எடுத்திருந்தார். மறுபுறம் அபிஷேக் சர்மா 50 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 219 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த போட்டியில் இந்திய அணி 200 ரன்களை கடந்து இருப்பதன் மூலம் டி20 வரலாற்றில் ஒரே வருடத்தில் அதிகபட்சமாக 8 முறை 200 ரன்களை கடந்த ஒரே அணி என்ற உலக சாதனையை இந்திய அணி படைத்து இருக்கிறது. இதற்கு முன்பு எந்த ஒரு அணியும் ஒரே வருடத்தில் டி20 போட்டிகளில் 8 முறை 200 ரன்களை கடந்ததே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 219 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியாகத்தான் விளையாடி வந்தது. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்யும் போது மைதானம் முழுவதும் ஈசல்கள் பறக்க போட்டி தடைப்பட்டு போனது. அதன் பிறகு நடைபெற்ற இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி என்னதான் சிறப்பாக சேசிங் செய்ய முயற்சி செய்தாலும் இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் இறுதியாக இந்த போட்டியில் இந்திய அணியே வெற்றி பெற்று அசத்தி இருந்தது. இதனால் 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தற்போது 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. எனவே 4வது மற்றும் கடைசி டி20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடர் சமனில்தான் முடியுமே தவிர இந்திய அணி தொடரை இழக்காது. ஆனால் கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டால் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். அல்லது அடுத்த போட்டியில் இந்திய அணி சமன் செய்தாலும் கூட 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி தான் இந்த தொடரை கைப்பற்றும். எனவே எப்படி பார்த்தாலும் இந்த தொடரில் தற்போது இந்திய அணி தான் முன்னிலையில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூன்றாவது டி20 போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் திலக் வர்மா மற்றும் அபிஷேக் சர்மாவின் கம்பேக் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.